உடல் நல்ல வார்த்தைகள் எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் இல்ல. ஆனா அந்த உடல்ல என்னதான் இருக்குன்னு பார்த்து விடுன்னு கேட்டது உண்மையிடமால என் உடலை சரியாகி கொடுன்னு கேட்டது. நல்ல வார்த்தையை ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குதான் நல்ல வார்த்தைகள் நிறைய இடத்துக்கு போயாச்சு. ஒரு இடத்துக்கு போனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட நிறைய இடத்துக்கு போயாச்சு. நிறைய இடம்னா சரி, அதையும் சொல்லி குறிப்பிட்ட எத்தனை இடத்துக்கே போயிட்டு 2 பெண்ணடியாட்டா போயிட்டேன் வாக்கு பாக்குறதுக்கு. சொல்ற வார்த்தை முடியா ஏதாவது இருக்கா எதுவும் இருக்கான்னு ஓட்டுறதுக்கும் போயாச்சு. அதே போல நல்ல வார்த்தை கேட்டோம் அதே போல நல்ல வார்த்தை கேட்டோம்னா ஜாதக ரீதியாகவும் பார்த்தாச்சு, அதுவும் எதுவும் நடக்கல. சரி, யாராவது மந்திரிச்சு ஏதாவது கொடுப்பாங்களே அதையும் வாங்கி மாட்டிக்கிறோம்னா அதையும் கழுத்துல ஓட்டாச்சு ஏத்தி சொல்ற பிள்ளை. ஆனா இன்னும் சரியாகல பிள்ளைக்கு. சொல்ற வார்த்தை சரியாகி கொடுத்துருவோமா? சரியாகி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன். சரியாகி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன். உன் தலையை மட்டும் காட்டு, பக்கத்துல வா. சரி, கடி கொடு இந்திர மகளே. இதை நீ நல்ல வார்த்தை கேட்டு எல்லாமே 7 நாளைக்கு, அதாவது நான் சொல்ற மாதிரி செஞ்சிடும். 7 நாளைக்கு உடம்புல தை, சாப்பிட பயன்படுது, குடிக்க பயன்படுது. காலையில இரவு இப்படி 7 நாளைக்கு பயன்படும். அப்ப 7 பங்கு அரைச்சு வச்சுக்க, மறந்துடக்கூடாது மலை கனிவுடைய. இந்தா இதை நல்ல வார்த்தை கேட்டோம். அதாவது இரவு நல்ல வார்த்தை கேட்டுக்க, சாப்பிடல பயன்படுத்த, குடிக்கிற முதல்ல சாப்பிடலையும் குடிக்கிறதுல மட்டும் பயன்படுத்து. உடம்புல தைக்கணும். இப்ப நான் ஒண்ணு கொடுத்துக்க பாரு, இதைத்தான் உடம்புல தைக்கணும். சொல்ற வார்த்தை புரியல? இத கரெக்டா 7 நாளைக்கு தேய். இந்த விபூதியை அதுல போட்டு தேய், மறந்துடக்கூடாது ரமானே. உடல்ல நல்ல வார்த்தை சரியா சொல்ல போனா 18வது நாள் உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கலாம். சொல்ற வார்த்தை புரியுதா? எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல நல்ல வார்த்தை கேட்டு உனக்கு உடல்ல வேற ஏதாவது ஆட்டி படைக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். இருந்து நல்ல வார்த்தை அதெல்லாம் கட்டி மறைச்சிட்டீங்க ஏற்கனவே. சொல்ற வார்த்தை புரியுது? ஏற்கனவே கட்டி மறைச்சிட்டீங்க, அதைத்தான் இப்ப கழுத்துல போட்டிருக்க. சரி, நல்ல வார்த்தை கேட்டணும். அதே போல உனக்கு எந்த குறையும் இருக்காது. பக்கம் பாதுகாப்பா கூட வர உன் குலதெய்வத்தை பாடி கொடுக்குறேன். சரி, அதே போல நல்ல வார்த்தை நல்ல வாரியம் நடத்தி கொடுத்துறேன், ஒன்னும் பயப்படாது. அதே போல நல்ல வார்த்தை வருமானம் ஒண்ணு வெளியில அடிக்குது, அதை வாங்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். அதே போல வருமானத்தை கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்சு தரேன். அதே போல பக்கபலமா பாதுகாப்பா உன் குலதெய்வத்தையே வீட்டுல வந்து பாடி கொடுக்குறேன். உன்னுடைய உடல்ல அடிக்கடி பாதிப்பு இருக்கு, அதையும் சரியாகி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. இந்த மஞ்சள் துணியில பிடிச்சி வச்சுக்க. 11 கணக்கு கிடைச்சா பக்கத்துல 11 கணக்கு விடாம விட கொடுக்க. 48 நாளைக்கு. எத்தனை நாளைக்கு? 48 நாளைக்கு தான் வீட்டுல செவ்வாய் வெளிக்கு சாம்பிராணி போக போடும். மறந்துடக்கூடாது. ஒண்ணு கவலைப்படாத, சரியா போண்டா போயிட்டா.